ஆமி அனியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து மேரி டு மாமா எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போம்னா அண்ட் தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கே நீங்கள் காலேஜில் இருக்கீங்க. ஸோ மாமா வர எனக்கு பாதிலே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னாரு. எதுவுமே பேசல, என்னாச்சுன்னு தெரியலையே. கால் ஆச்சு பண்ணலாம், என்ன எடுக்கவே மாட்டுறாரு. ஹலோ மாமா. சரிங்க மாமா. இல்லை அப்போ நானே வந்துக்கிட்டா? லவ் யூ மாமா. என்ன மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறாரு. சரி ஓகே, அதான் ஜெனி கூட இல்லைல்ல, அதுவே போதும். மாறிட்டார் நிறையவே. ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். என் முன்னாடியே என்னெல்லாம் பேசினாவ, திமிரு பிடிச்சவ. சரி இப்படி தான் இருக்காளுங்களோ இப்படிலாம். கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் என் புருஷன். திரும்பி திரும்பி என்ன ஜென்மோன்னு தெரில. என்ன மாமா தான். ஹலோ மாமா. சொல்லு மாமா. இல்லடி, நான் வேணால் தேங்காய் அனுப்புகிறேன், அவன் வந்து ஒன்று பிக்கப் பண்ணிப்பான். சரியா? அப்புறம் நீ வரணும் தான் நினச்சேன், முடியலை. பார்த்து இருந்துவோ. சரியா? நீ நைட்டு வர முடியாது, நாளைக்கும் டவுட் தான். யூஎஸ் கிளைண்ட்ரி, அவங்க கூட ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீ பார்த்து இருந்தப்பல. இருந்துக்கிறேன் மாமா, பிரச்சனை இல்லை. நீங்கள் கரெக்ட் டைம் சாப்பிடுங்க சரிங்களா? சரிடி, நான் கரெக்ட் டைம் சாப்பிட்டுக்கிறேன், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீ இருந்துப்பல. இல்லை நான் வேணாம் நைட்டில் மட்டும் ஒரு மிட் நைட் அப்படியே வந்துட்டு ஏர்லி மார்னிங் வேணாம். இல்லை மாமா, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், இருந்துப்பேன். சரி, நான் அம்மாகிட்ட சொல்கிறேன், அவங்க வந்து உன் கூட ஸ்டே பண்ணுவாங்க. சரியா? இல்லை மாமா வேண்டாம், ஆன்ட்டியும் மெடிசன்லாம் எடுத்துகிட்ருக்காங்க, அவங்களுக்கே ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது, வேண்டாம். அங்கிள் பார்த்துக்கிட்டோம், நான் இருந்துப்பேன் மாமா, பிரச்சனை இல்லை. சரி, ஜாயாச்சு நான் அமுச்சு விடட்டா? இல்லை மாமா, அவளே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எதுக்கு அழைச்சல், வேண்டாம் அதெல்லாம். சரிடி, பார்த்து இருந்துப்பல, நான் அடிக்கடி கால் பண்ணுறேன். சரியா? சரி மாமா, அங்கே ஒர்க்கு பாருங்கள், எனக்கே சும்மா கால் பண்ணிகிட்ருக்காதீங்க. என்னடி நான் போகிறேன்றேன், ஒரு மிஸ்யூ கூட இல்லை, பத்தமாகவே இல்லையா உனக்கு? என்ன திடீர்னு அவ்வளோ பாசம்? இப்படிலாம் நான் பேசினா என்னென்னலாம் திட்டுவீங்க மாமா. கரெக்டு தான், நான் உங்ககிட்ட ஒரு மாதிரி இருந்தா நீ என்கிட்ட அப்படி இருக்க. சரிடி, நான் பார்த்துக்கிறேன், விடு. உங்ககிட்டலாம் அப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிறேன், விடு. மாமா மாமா இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க இதெல்லாம் நார்மல், 2 நாள் நான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் இதெல்லாம் சீன் போடுற மாதிரிலாம் அழுகக்கூடாதுன்னு. இப்போ என்ன நீங்கள் பண்ணுறீங்க? அதான் பாருடி, ஒன்று சொல்லிட்டு இப்போ நான் ஏதோ கிரிஞ்சு வேலைலாம் பார்த்துட்ருக்கேன். இதுக்கு பேர் வந்து லவ். அதுதான் கிரிஞ்சுன்றேன். மாமா கரெக்ட் டைம் சாப்பிடுங்க, அப்புறம் நைட்டில் எனக்கு கால் பண்ணணுன்னு சொல்லிட்டு தூங்காமலாம் இருக்காதீங்க. மீட்டிங் முடிஞ்ச பிறகு தூங்குங்க. அதுக்கப்புறம் தயங்கனவும் இருக்காங்களா? ஜாய் எப்படி? இல்லடி, அவனும் ப்ராஜெக்ட் எடுக்க மாதிரி தான் சொன்னேன், ஆனால் ஜாய் இருக்கால, அதனால் நான் வேணான்னு சொல்லிட்டேன். அவன் ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்துட்டான், மார்னிங்லாம் இருந்துப்பான், ஓய் நைட்டு மட்டும் அங்கே போகிற மாதிரி தான். அம்மா இருக்காங்க ஜாய் கூட, இருந்தாலும் அவளுக்கு அவன் புருஷன் இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பத்தாத குறைக்கு எப்போ வேணாலும் வரலாம் பெயின், ஸோ அதனால தான். சரியா? சரிங்க மாமா, நானும் அப்பப்போ போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. சரி, நான் கால் பண்ணி பேசிக்கிறேன், நீ பார்த்து இருந்துவோ. என்ன கரெக்ட் டைம் சாப்பிட்டு சொல்லிட்டு நீ சாப்பிடாமல் இருக்காத, புரியுதா? அப்புறம் மாமாவுக்கு எதுவும் செய்ய வேணாம், நம்ம ஒரு ஆளுக்கு தானேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுட்டு மார்னிங் ஒன்று சமைச்சிட்டு அது நைட்டு வரைக்கும் 3 வேளைக்கும் வச்சு தின்னுட்டு கிடக்காத. அப்பப்போ என்ன பிடிக்குமோ சாப்பிடு. கார்டு நீ தானே வச்சுருக்க, ஆர்ட்ரு பண்ணணும் ஆர்ட்ரு பண்ணிக்கோ, என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ, ஆனால் சாப்பிட்ணும், புரியுதா? சரி மாமா, நான் சாப்பிட்டுக்கிறேன்,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பார்த்து இருந்துக்கோ. அப்புறம் பீரியட் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளாஸ் ரூம்குள்ளே போட்டா? சரி, பார்த்துப்போ. லவ் யூ டி. என்ன யோசிச்சு சொல்கிறீங்க? வாயிலாந்து அது கூட கேட்கல, நானாச்சும் யோசிச்சு சொல்கிறேன். என்ன ஆச்சு மாமா எனக்கு உனக்கு இந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? நீ நைட்டு அழுகாத, எனக்கு ஃபோன் பண்ணி டென்ஷன் ஆகிடுவேன். அதெல்லாம் அழுக மாட்டேன். ஜெனி இருந்திருந்தால் அழுதுருப்பேன், அவள் தான் இல்லைல்ல, ஹாப்பியாக தான் இருக்கேன். என்னாச்சு மாமா, என்னாச்சு? இல்லை அவளை வேற ஞாபகப்படுத்திட்டியா, அதான் வேறு எதுவும் முடியாது. சரி, நான் ஞாபகப்படுத்தலை. சாரி. பரவாயில்ல விடு, இது சாரிலாம். ஆமாம் மாமா, அவள் இல்லாத வேலை இப்போ யார் செய்வா? ஐயோ, அதான் அவள் இல்லாத வேலை தான் நானே செய்கிறதுனால தான் இப்படி நைட்லலாம் அது. இல்லைன்னா அவளே பார்த்துப்பா. ஆமாம், அவளே பார்த்துப்பா தான் எல்லாமே. அதான் எல்லாமே பார்த்துக்கிறேன்னு சொன்னாலே. சரி, ஏய் என்னடி யாரை திட்டிகிட்ருக்க? ஆஹா, இங்கே என் கிளாஸ் ரூமில் ஒரு பொண்ணு சும்மா என்னை பார்த்து முறைக்கும், அதை திட்டினேன். அவளை திட்டினியா இல்லை ஜென்னியை திட்டினியா அது கூட தெரியாதா? சரி, ஃபோன் வை. என்ன ஜென்னியை திட்டினோன்னு லவ் யூ கூட சொல்லாமல் ஃபோன் வைக்கிற மாமா நீ? நீ சொல்லு, அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னோம்ல. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டூ பொண்டாட்டி. சரி வைக்கிட்டா? மாமா என்னடி? ஐ லவ் யூ. சரி மாமா. ஏய், இப்படியெல்லாம் கூப்பிட்டு என்னை உசுப்பேற்றி விட்டு இப்போ நாங்கள் வந்துடணும் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு. அப்படி தானடி உனக்கு? அதுக்கு தான் நான் வேலை பார்க்குறேன். நீ என்னடி என் எனிமி டீமில் சேர்ந்துட்டு என்னை டவுன் பண்ண பார்க்குறியா? அப்படியே உங்களை டவுன் பண்ணிட்டாலும் அப்படியே நானாக முக்கியம்னுவீங்க, வேலை தான் சொல்லுவீங்க. என்னையெல்லாம் நீங்கள் எப்போ சொல்லியிருக்கீங்க? அதெல்லாம் சொன்னதில்ல. ஃபோனை வைங்க. ஏய் இருடி. ஓ அம்மோ, நீ தாண்டி எனக்கு முக்கியம். உனக்காக தானே. உனக்கும் தோ உன் வயிற்றில் வரும்ல என் பொண்ணு என் பையன், அவங்களுக்காக தான் எல்லாமே. சரிப்பா, நான் எதுவும் சொல்லிக்கல. முக்கியமாக பார்த்து சில டைம் சாப்பிட்ணும். சரி, டைம் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய். ஏய் சரி பாய். மெஸ்யூடி என்ன பண்ணுவா தெரில. சரி பார்த்துக்கலாம், எந்திப்பா தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இங்கே ஆஃபீஸில் சங்கோக் நீ மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுற, அண்ட் தென் வர கிளைண்ட்க்கு ஹோட்டலில் எல்லாமே பண்ணிட்டேன் நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணிட்டு சங்கோக் எதுக்காக நீ டென்ஷன் ஆகிட்டுருக்க? இது உன்னோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளைண்ட் அண்ட் இது உன்னோட பெரிய ப்ராஜெக்ட். இது உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரியா? நீ எதை நினச்சும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே? ஓகே, நீ எடுங்க, நான் ஃபீல் பண்ணல. ஒரு மாதிரி இருடி. என்னாச்சு சங்கோக்? என்ன வயனை மிஸ் பண்ணுறியா? சாரிடா, ஆக்சுவலாக நான் இன்னும் போகாமல் கூறுவேன். அப்படி இல்லடி. ஆக்சுவலாக நீ இல்லைன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் என் கையில் வந்துருக்காது. அப்போத்துலேருந்து இந்த ப்ராஜெக்ட்காக நான் ஹார்ட் ஒர்க் போட்டதை விட நீ போட்ட விதம் ரொம்ப ஜாஸ்தி. அதை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன்டி. அது நான் என்றைக்குமே உனக்கு தேங்க்ஸ்ஃபுல்லாக இருப்பேன். ஸ்டாப் இட் சங்கோக். என்ன பேசிகிட்ருக்க நீ? தேங்க்ஃபுல் அது இதுன்னு என்னடாச்சு? அப்பத்துலேருந்தே நான் உன் கூட தான் இருக்கேன், உன் கூட தான் எல்லாமே பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்னடா சங்கோக்? இல்லை ஜெனி, ஆக்சுவலாக நீ ரொம்ப நல்ல பொண்ணு. அது எப்போவா எனக்கு புரியும் தான் எனக்கு தெரில.
இட்ஸ் ஓகே சங்கோக், நோ ப்ராப்ளம். நான் போய் கிளைண்ட்லாம் பார்க்குறேன், என்ன இதுன்னு மட்டும் பார்த்துக்கோ சரியா? சரிடி. நைட்டில் நான் இல்லாமல் வர ஒரு மாதிரி தூங்க மாட்டா, அதான் நான் கிளம்பலான்னு இருக்கேன். நான் வேணால் மிட் நைட்டில் போயிட்டு ஏர்லி மார்னிங் அது மாதிரி வரலான்னு இருக்கேன்டி. சரியா? சங்குக்கார் யூ சீரியஸ்? என்னடா பேசிகிட்டு இருக்க நீ? நீ உனக்கு தான் டயர்டாக இருக்கும். மார்னிங் பிரிஸ்காக நீ எப்படி மீட் அட்டன் பண்ணுவ? இது உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் சங்குக். இங்கே பாரு, சில விஷயங்கள் உன் கையில் வரணுன்னா நீ அதுக்கு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஓகே? சரி ஜெனி, நான் போலடி, நீ போ. ஓகே சங்கோக், தட்ஸ் மை பாய். ஓகே, நான் போயிட்டு வரேன். ஜெனி. சொல்லு சங்குக். நீ பாருடி, நான் இங்கே ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பார்த்துக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஜெனி தான் எல்லாமே பார்த்துருப்பா, ஒரு விஷயம் கூட மைனஸாகவே விட்டுருக்க மாட்டா, எல்லாமே அப்படி இப்படின்னு பார்த்துருப்பா. ஜங்குக்கும் இங்கே ஒரு மாதிரி டென்ஷனாக இருப்பான். அப்பப்போ ஜெனி வந்து ஒரு மாதிரி அவனை காம் பண்ணிட்டே இருப்பா. ஒன்றும் இல்லை, எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட். பாரு, ரொம்ப ஸ்மூத் அண்ட் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு ஜங்குக். ஒன்றுமே இல்லை. ஓகே, காமாரு. சரியா? ஓகே ஜெனி, நீ பாரு என்ன. சரியா? நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாருடா. ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ எல்லாமே முடியுது. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு ஜெனி ஒரு 11 o'clock தான் ஜங்குக் கிட்ட வரா. ஜங்குக், எல்லாமே முடிஞ்சிடுச்சு, நீ இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ சரியாடா? சரிடி. ஜெனி, ரொம்ப தேங்க்ஸ், நீ பண்ணது ரொம்ப பெரிய ஹெல்ப் டி. ஆக்சுவலாக தயங்க தான் இருந்து பண்ணிடணும், என்னால் அவனை இந்த டைமில் எதுவும் பண்ண முடியாது, உன்னையே தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீ எனக்கு கூட இருந்து லவ் பண்ணிடு. ஆனால் நான் உன்னை சங்கு ஸ்டாப் இட். என்னதான் பேசிகிட்ருக்க நீ? என்ன பேசிகிட்ருக்க? தேவையில்லாமல் எத்தோ பேசணும்னு நினச்சிக்கோ, ஏன் அடிச்சிடுவேன், போடா. சரிடி, நான் ஒரு கால் இருக்குது, பண்ணிவிட்டு வந்துடுறேன். சங்குக், கிளைண்ட் ஒன்று ரொம்பவே குடிக்க வச்சாங்களா என்னதா? ஒரு மாதிரி நிதானம் இல்லாத மாதிரி இருக்க. இல்லை, கரெக்டாக தானே இருக்கேன், எப்பயும் மைல்டாக இருக்க மாதிரி தானே இருக்கேன், என்னாச்சு? என்னடா அப்படி சொல்கிற? இப்படி இருக்க போதையா, ஆனால் இப்படி சொல்கிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே ஜெனி, நான் அவளுக்கு ஒரு கால் பண்ணிடுறேண்ணே. சங்குக் வேண்டாம், ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டுக்க மாற்றி இருக்கு, கால் பண்ணி நீயே மாற்றிக்காத சரியா? வா, உன்னை நம்ம ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஜெனி, அந்த அளவுக்குலாம் இல்லையே, விடு, அவகிட்ட ஒரு வார்த்தை நான் பேசிடுறேன், இல்லைன்னா ஒரு மாதிரி தூங்க மாட்டா, பயந்துகிட்டே இருப்பா என்ன நினச்சி. நீ வான்னு சொல்கிறேன்ல. சரி ஜெனி. ஸோ ஜெனியும் ஜங்குக்கு ரூம் கூப்பிட்டு போயிருப்பா. ஸோ அப்படியே உட்கார வச்சுட்டு பார்த்து இருந்துக்கோ சரியா? நான் போயிட்டு வரேன். ஃபோன் எங்கடி இருக்குது? ஃபோன் டேபிள் மேலே தான் வச்சுருக்கேன், சும்மா நீ எழுந்துட்டுருக்காத புரியுதாடா? மார்னிங்கே ஒரு மீட் இருக்குது, உனக்கே தெரியும்ல. தெரியும், நீ போனால் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சங்குக்கு அப்படியே படுத்துருப்பான். ஸோ அப்படியே இங்கே பார்த்தா வைனுங்க உட்காந்துட்டு அவரோட ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கா. ஸோ மார்னிங் ஆகிடுச்சு, மாமா இல்லாமல் டேவே நல்லா இல்லை. இருந்திருந்தா இதை செஞ்சு தரியா அதை செஞ்சு தரியான்னு எதையாச்சும் சொல்லிகிட்டே இருப்பார். பார்க்கவும் க்யூட்டாக இருக்கும். மாமா இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சுன்னு இப்போ வரைக்கும் ஒரு காலும் பண்ணல. சரி ஓகே, அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒயன் ஒயன் அங்கிள் வந்திருக்காரு. ஆண்டியுமா? வாங்க ஆண்டி, வாங்க அங்கிள். ஐயோ அத்தை, மாமா வாங்க. என்ன, எதுக்கு வெளியே நிற்கிறீங்க? வாங்க வாங்க. ஒயன் வா, கிளம்பு. எங்கே மாமா? கிளம்புமா சொல்கிறேன். இது மாதிரி உன் ஃபோனு பாரு, ஃபோனுக்கும் வந்திருக்குமே ஏதாச்சும் ஒரு கருமம். பாரு மாமா, மார்னிங்லேருந்து ஃபோன் எடுக்கல. அப்போ உங்கள் அத்தை உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அத்தை
என்னாச்சு? ஏன் 2 பேரும் அழுகுறீங்க? என்ன என்னாச்சு? மாமாக்கு என்ன ஃபோன் அடிக்கவா? இருங்க. அம்மா, ஃபோனுக்கு எதாவது வந்திருக்கா பாருமா. ஆ சரிங்க. ஆ அப்படி சொல்லிட்டு வயன் ஃபோன் எடுத்து பார்க்குறா. அவ்வளோதான், இவ்வளோ டியர்ஸ் வருது அவளுக்கு. அம்மா வயன், அது இது இது ஜெனியும் அவரும் தானே? 2 பேரும் அட்ரஸ் கிளம்புமா, வப்பல வா. அவரை இன்னைக்கு என் கையால் சாவடிக்காம விட மாட்டேன். கிளம்பு வா. இல்லை இல்லை அது கிளம்பு வா. ஸோ வயன்தான் அப்படியே இந்த ரூம் செக் பண்ணிவிட்டு டக்குன்னு கதவு திறக்கிறா. இல்லை மாமாவும் ஜெனியா இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படியே சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கா. கரெக்டாக ஜெனி மட்டும் அப்படியே பெட்ஷீட் எடுத்துகிட்டே எழுந்துக்கிறா. ஏன் இல்லை, நான் எவ்வளோ வேணான்னு சொன்னேன், கேட்கல. அது உண்மையா நான் எவ்வளோ வேணாம் சொன்னேன். என்னை நம்புவேன், என்ன நம்ப. இப்போ சம்க்கு இப்போ தான் தூக்கமே தெளியுது. என்ன சவுண்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா ஜெனி இப்படி இருக்கா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் அவனும் ஒரு மாதிரி இருக்கான். என்ன அப்படி சொல்லிட்டு இப்போ டேரெக்டாக வயனை பார்க்குறான். இவ்வளோதான், அவனுக்கு என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. அப்படியே நிற்கிறான். ஜெனி மட்டும் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. கரெக்டாக சங்குக்கூட டாடி உள்ளே வந்துட்டு, கருமம், என்ன கருமோண்டா இதெல்லாம்? என்ன கருமம் இது? என்ன பண்ணி வச்சிருக்க? பொண்டாட்டிக்கு துரோகம், என்னடா இதெல்லாம்? பாருடா, அந்த பொண்ணை பாருடா. நீ என்னம்மா கூட வேலை செஞ்சுக்கிட்டு? அங்கிள், நான் எவ்வளோ சொன்னேன் அங்கிள், கேட்கல அங்கிள். நான் எவ்வளோ சொன்னேன் அங்கிள், கேட்கல அங்கிள். அப்பா அப்பா தெரிலப்பா. அப்பா அது ஓயும் விட்றா. இப்போ அவருக்கு என்ன சொல்ல போகிற? அவருக்கு என்ன சொல்ல போகிற? ஸோ இப்போ வரைக்கும் வயனை அங்கேயே தான் அழுதுட்டு நின்றுப்பா. எதுவுமே சொல்லியிருக்க மாட்டா. அப்படியே கிட்ட வரா. அங்கிள் போகலாம் வாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்புறம் பேசிக்கலாம் அங்கிள். இப்போ வெளியே போகலாம். நான் இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு உள்ள டக்குன்னு நுழைஞ்சிட்டு, உன்னடி இல்லைம்மா. அம்மு இங்கே பாரு, என்னை நம்பு, நான் அப்படிலாம் பண்ணுவேண்ணா. அம்மு அம்மு இங்கே பாருடி. அங்கிள் போகலாம் அப்படி சொல்லிட்டு வயன் அங்கேருந்து போயிருப்பா. ஜங்கும் ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஜெனியை பார்த்து கேட்டுட்ருப்பான், என்ன நடந்தது? ஜெனி, உண்மையை சொல்ல வேண்டித்தானே? எதுவுமே நடக்கலேடி, சொல்ல வேண்டித்தானே? ஜங்கு, எல்லாமே நடந்துச்சு, நீ என்ன எதுவுமே நடக்கல சொல்கிற? ஜெனி போய் சொல்கிற, நீ எதுவுமே நடக்கல, நமக்குள்ளே சொல்ல வேண்டியது தானே? ஜங்குக்கும் எதுவுமே பேசல. அங்கேருந்து டக்குன்னு வெளியே வரணும்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்லாம் போட்டுட்ருக்கான். பாரு, எதுவுமே நடக்கலன்னு உண்மையை மட்டும்தான் சொல்லணும். தேவையில்லாமல் எதோ சொல்லிட்டு இருந்தேன், கொலை பண்ணுறவேண்டி கூட தயங்க மாட்டேன். வேறு என்ன நினச்சிக்கிட்டாலும் எனக்கு சுத்தமாக தெரியல, மாதிரியாகவே இருக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு டக்குன்னு கிளம்பியிருப்பான். இது ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டுக்கு தான் வரான். நீங்கள் உங்கள் ஆன்ட்டி அங்கிள் எல்லாமே ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு உள்ளே வந்தோடனே தான் டக்குன்னு 2 பேரும் எழுந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக்கு அவங்க கத்துறது எதுவுமே கேட்கல. ஸ்ட்ரைட்டாக அவங்க கிட்ட தான் வந்து அப்படியே கீழே உட்காடுறான். உங்களுக்கு கால் கீழே அப்படி இப்படி உட்காந்து உங்கள் கையை பிடிக்கிறான். எதுவுமே அன்லடி, இவங்க நினைக்கிற மாதிரி தான் இவன் நினைக்கிறியா? இல்லை, நீங்கள் எதுவுமே பண்ணல. ஏன் என்ன பைத்தியமா? அவன் மேலே பைத்தியம் பிடிச்சுனா இப்படி பண்ணிருக்கியா?
இல்லை அத்தை, அவர் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். எனக்கு நல்லா தெரியும். அவர் தப்பு பண்ண மாட்டார். ஏன் மாமா இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லணுமா? நான் தப்பு பண்ணலன்னு என்கிட்ட இப்படி வந்து சொல்லணுமா? பொண்டாட்டி எனக்கு தெரியாதா நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க? இதை நீங்கள் வேற எப்படி சொல்லணுமா? யார் என்ன நினச்சாலும் நான் அவங்கள நம்புகிறேம்மாம்மா. நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. பொண்டாட்டி நீ நம்புறியாடி? நான் ஏதோ பண்ண நம்புறல, எதுவுமே பண்ணலடி, எதுவும் பண்ணலடி. அம்மா ஒன்றும் இல்லை, எதுவும் நினைக்காதீங்க, எதுவும் நினைக்காதீங்க மாமா. அப்போ ஏண்டி அழுகுற? என்ன நம்பலையா? அதான் சொல்கிறேன் மாமா, உங்களை நம்புறேன்னு, உங்களை நம்புறேன். ஏன் என்ன பைத்தியமா? இப்படி ஒரு கேடி கட்ட வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். உன் கண்ணால் நீ அதை பார்த்துட்டு வந்திருக்க. இன்னும் இந்த நாயை நீ நம்பிட்டு இருக்கியா? எல்லாம் கலது. வாயை மூடுவாயன். உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. இதுவும் இவனை மாதிரி ஒரு கேவலமானவன் கூடலாம் நீ வாழணும்னு அவசியம் இல்லை. உங்க அப்பா ஃபோன் பண்ணி கேட்குறான். உங்க அப்பா கூட போயிருக்கு இந்த ஃபோட்டோ. செத்துடலாம் மாதிரி இருக்கு அவன் பண்ண வேலைக்கு. அவங்க வந்துடுவாங்க, அவங்க உன்னை கூப்பிட்டு போயிடுவாங்க. நீ உன் வாழ்க்கையை பாரு. இது மாதிரி ஒரு கேவலமானவங்க கூடலாம் வாழணும்னு அவசியம் இல்லை. அம்மு அம்மையை விட்டு போயிடுவியா? அம்மு நான் தப்பு பண்ணலடி, என்னை விட்டு போயிடுவியா? ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ஒன்றும் இல்லை, நான் நம்புகிறேன், நான் அவங்கள நம்புகிறேன். யார் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். ஏன் மாமா இப்பெல்லாம் பேசுகிறீங்க என்கிட்ட? அவங்கள நம்பாமல் எப்படி? அத்தை மாமா என்னை மன்னிச்சுக்கோங்க இப்படி சொல்கிறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா? நான் அவர் கூட தனியாக பேசணும், என்னை மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் போங்க. அப்படி சொன்னியும் அவங்களுக்கு கோவம் வந்திருக்கும், கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ இங்கே ஜமுக்கு அப்படியே கீழே தரையில் உட்காந்துக்கிட்டே ஒயினோட மடியில் அப்படியே அவன் தலையை வச்சு படுத்துட்டு அழுதுட்டுருக்கான். ஆமாம் என்ன நீங்கள்? இல்லை ஒன்றும் இல்லை, நான் எதையும் நம்பலை, நான் எதையும் நம்பவும் மாட்டேன். நீயும் பார்த்தலடி, எனக்கே தெரிலடி. நான் தப்பு பண்ணியிருப்பேனா எனக்கே தெரியாம. அவ்வளோ ஒரு மாதிரி இருந்தா நானும் எதுவுமே எதா பண்ணியிருப்பேனாடி. இல்லை பயமாக இருக்கு, எதா பண்ணியிருப்பேனாடி. இல்லை 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 பண்ணியிருக்க மாட்டேங்க. ஏன் எவ்வளோ யோசிக்கிறீங்க? இல்லை இல்லை அம்மு 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 இல்லை, உங்கள் அப்பா சொல்கிறது கரெக்டாக. என்ன மாதிரி ஒரு பர்சன் லவ் வேணாம். நீ நான் வேலை விட்டுலாம் தூக்கலடி, என் கூட தான் வேலை செஞ்சிட்ருக்கு. நான் மறைச்சிட்டேன். தப்பு தான் இதே தப்பு. நான் இந்த தப்பு நான் பண்ணல. எனக்கு தெரியாமல் பண்ணுனா கூட எனக்கு தெரில. உன் முடிவு தான். மன்னிச்சிருடி, மன்னிச்சிரு. ஸோ இப்போ ஏன் எதுவுமே பேசாமல் அப்படியே ரூம் போயிருப்பா, கதவை சாத்திட்டு ரொம்ப நேரம் அழுதுருப்பா. இங்கே ஜங்குக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் அப்படியே அவனும் உட்காந்து அழுதுருப்பான். ஓகேடா, இந்த எபிசோட் நான் முடிச்சிடறேன். ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட் கொஞ்சம் லாங்காகவே கொண்டு போகிறேன். ஓகே, ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்தி. பாய்.